இது ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது நீங்க ஒரு ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் பெற்றோரை நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வளர்ந்துருவீங்க. அப்படிதான் நாங்க லைஃப். பிள்ளைங்களா இருக்கும்போது பெற்றோர் போஷிக்கிறாங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெற்றோர் வயசானதுக்கு அப்புறம் பெற்றோரை பிள்ளைங்க போஷிக்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப்ல வந்து என் அப்பா அம்மா கீழே நான் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம தாண்டி போயிடுவோம். அதுக்கப்புறம் லைஃப்ல அது வரவே செய்யாது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு வந்து அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா சொல்லும்போது நான் அதை கேட்கல, எங்கள் அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க எத்தனையோ பேர், அதில் நானும் ஒருவன். உங்கள் காரியத்தை உங்கள் பெற்றோர்கிட்ட வந்து எதையுமே மறைக்கக்கூடாது. அப்படி மறைக்காம நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னா அந்த இடத்துல உங்கள் பெற்றோர் வந்து நிற்பாங்க. அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாட்டி உங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். சரி, நான் செய்திக்கு வரேன். இது யோசேப்பு என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, நாளைக்கு என்ன குறித்த காட்ஸ் பிளான் வந்து இப்படி இப்படி அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒன்னு அவனுக்கு தெரியும், ஆண்டவர் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை ரெண்டு விதங்கள்ல ரெண்டு சொப்பனமா காட்டுறார். அப்ப என்னை குறித்து தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது யோசேப்புக்கு ஒரு 17 வயது, சின்ன வயசு, டீனேஜ் பையன். தன்னை குறித்த ஒரு தேவ திட்டம், ஒரு பெரிய உன்னத திட்டம் இருக்கிறது. இதை வந்து அவர் மனசுல வச்சுட்டார். அதனாலதான் 20 வருஷத்துக்கு அப்புறமும் அவனுக்கு கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை அவன் நினைத்து என்று பைபிள்ல இருக்கு. அப்ப அவன் மனசுல வச்சுட்டான், ஓகே என்னை குறித்து ஆண்டவருடைய திட்டம் இருக்கு. நீங்க பைபிள் படிக்கும் போதும் சரி, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, உங்களை டச் பண்ற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்துட்டே இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தை வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து உங்க மனசுல வச்சிருக்கணும். இது உங்களுக்கான ரேமா. என்கிட்ட ஆண்டவர் நான் பைபிள் படிக்கும் போது இது பேசுறாரு, நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது திரும்ப திரும்ப, ஏன்னா ஒரு விசை இல்ல 2 விசை. பின்னாட்கள்ல பாத்தீங்கன்னா பார்வோனுக்கும் 2 சொப்பனம் வருது. 2 விசைனா இது வந்து சும்மா காண்பிக்கிறதல்ல. யோசேப்பே ஒரு பெரிய பிளான் இருக்கு உன்னை குறித்து, மனசுல வச்சுக்கோ, உன் மனசுல வச்சுக்கோ. இந்த வாலிப பிராயத்துல யோசேப்பு கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, மனசுல வச்சுக்கணும். எதை மனசுல வச்சிருக்கணும் தெரியுமா? சகோதரர்கள் பொறாமப்பட்டதையா? இல்ல. சகோதரர்கள் உங்ககிட்ட பேசாம இருந்ததையா? இல்ல. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம மனசுல இருக்கும். அவன் பொறாமப்பட்டான், அவன் என்கிட்ட என்ன இப்படி சொல்லிட்டான், அவங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, என் மனசுல நான் எதை வைக்கணும்னா, ஆண்டவரே ஏதோ ஒன்று என்னை குறித்து வச்சிருக்கிறீங்கப்பா. ஆமே, என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம். இந்த வீட்டுல நான் ஒரு சிறியவன், இந்த சிறியவனை ஆண்டவரே குறித்து நீர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இந்த மாலை வேளையில இந்த சர்ச்சில் இருந்து ஆன்லைன்ல கேட்கிற அன்பு தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்றேன், உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யோசேப்புடைய சரித்திரம் எப்படி இருக்குன்னா தெரியும் நமக்கு. அடுத்து யோசேப்பு வந்து இஸ்மவேலருக்கு விற்று போட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அப்படின்ற. ஏன் கர்த்தர் யோசேப்போட இருந்தார்? ஏன் கர்த்தர் யோசேப்போட இருந்தா தெரியுமா? யோசேப்பின் வாழ்க்கையில தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குமானா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். இப்போ இந்த டைம் தான் யோசேப்பு லைஃப்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அடுத்த லெவல்ல எடுத்து வைக்கிறது மாதிரி ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் வருது. என்ன முன்னேற்றம் அப்படின்னா, பார்வோனுடைய போர்த்திபாரின் வீட்டுல ஒரு மேனேஜர் போஸ்ட் அவருக்கு கிடைக்குது. இந்த யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 6வது அதிகாரத்தின் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். இந்த வாலிப பிராயத்துல, இந்த வாலிப வயசு அப்படிங்கிறது வந்து
மற்றவர்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது. இன்னொருத்தங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இந்த போர்த்திபாருடைய மனைவி அவனை பார்க்கிறா. அவனை பார்த்து நித்தம் நித்தம் அவனோடு தவறான உறவு கொள்ளும்படிக்கு அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய 10வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. அந்த லாஸ்ட் வேர்டை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சம்மதிக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவளுடனே இருக்க, அவ டெய்லி பேசிட்டு இருக்கிறா யோசேப்பு கிட்ட. அவன் என்ன பண்றான் தெரியுமா? லிமிட் வைக்கிறான். அவளுடனே இருக்க சம்மதிக்கவில்லை. ஏன் அவளுடனே இருக்க சம்மதிக்கலைன்னா, அவன் யாரோடு இருக்க சம்மதிச்சிருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்க. இங்கதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். நம்ம அலோவ் பண்ணாம எதுவுமே நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது. அவங்க தான் இப்படி பண்ணாங்க. இல்ல, சர்ப்பத்துக்கு பழத்தை காட்டி கொடுக்கதான் முடிஞ்சதே தவிர அந்த பழத்தை பறித்து அப்படிலாம் செய்ய அதிகாரம் கிடையாது அதுக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இவங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, சில பசங்க சொல்லுவாங்க, அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சினிமாக்கு கூட்டிட்டு போனான், அவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி சிகரெட் குடிக்க வச்சான், அவன் தான். இல்ல இல்ல, நீ ஏன் சம்மதிக்கிற? இவன் ஏன் சம்மதிக்கல? ஏன்னா இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? இச்சை அல்ல. இவன் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? என்னை குறித்து தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நான் இதுக்கு சம்மதிச்சுட்டேன்னா என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிரும். என்னை குறித்த தேவ திட்டம் ஸ்பாயில் ஆயிரும். பாருங்க, இயேசுவை காட்டி கொடுக்கிறதற்கு 30 வெள்ளிக்காசு டீல் பேசுறாங்க. இந்த யூதா சம்மதிச்சு அதை வாங்கினான். ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிட்டு. அவன் மட்டும் அதுக்கு சம்மதிக்காம இருந்திருந்தானா அவன் ஃபியூச்சர் பேதுரு, யோவான், யாக்கோபு வரிசையில மேன்மையா இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய காரியம் உன்னை குறித்து பெரிய தேவ திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்து தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். ஆனா சில காரியத்தை சத்துரு பாத்தீங்களா? இவ்வளவு பாத்தீங்களா? நித்தம் நித்தம் யோசேப்போடே, ஆமா, டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான் சத்துரு. நீ விழுறது வரை டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் தெரியுமா? எஸ் சொல்லிடவே கூடாது. நான் எஸ் மட்டும் சொல்லிட்டேன்னா, இவன் மட்டும் சம்மதிச்சுட்டானா, அவன் கூட இருக்கிற ஒருத்தர் போயிருவார். யார் போயிருவா சொல்லுங்க? கர்த்தர் மட்டும் போயிட்டாருன்னா உங்க சொப்பனம் அது வெறும் சொப்பனம். அது வெறும் சொப்பனம். நம்ம பார்க்காத சொப்பனமா? எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். இப்ப கூட எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. எத்தனை சொப்பனங்களை பார்க்கிறோம். அது வெறும் சொப்பனமாயிரும். அது வெறும் சொப்பனமாயிரும். ஆமென். ஆனா அவன் சம்மதிக்கவே இல்லை. நிறைய காரியத்தை சத்ரு டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். உனக்கு தான் தூக்கம் வரல, போன் எடு, போன் எடு, போன் எடு, போன் எடு, டெம்ப்ட் பண்ணிட்டே இருப்பான். சாயங்காலம் போன் எடுக்க டெம்ப்ட் பண்ணா, நீங்க நான் பிஸியா இருக்கிறேன் போ, அப்படிலாம் பார்க்க கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சரி படுத்தாச்சு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல. அவன் வருவான், தூதனை போல வருவான். மகனே, என்ன தூக்கம் தான் உனக்கு வரல? இல்ல, எடு போன, எடு போன. கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒரு கட்டத்துல சம்மதிப்போம் பாருங்க, எஸ்மும் பாருங்க. அவ்வளவுதான். யோசேப்போடு நித்தம் நித்தம் பேசி வந்தும், இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, டெய்லி டெய்லி. ஆனா யோசேப்பு ஒரு காரியத்துல ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒரு ஆளுக்கு எஸ் சொன்னான். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு உங்க லைஃப்ல நீங்க எஸ் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட நோ சொல்றதுக்கு தயங்கவே கூடாது, தயங்கவே கூடாது. அப்படி இந்த யோசேப்பு மட்டும் இந்த போர்த்திபாரின் மனைவிக்கு எஸ் சொல்லி இருந்தானா இவன் லைஃப்ல
ஆண்டவருடைய நெக்ஸ்ட் பிளான் இருக்குல்ல, அது ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் பிளான் என்ன? இவன் அந்த ஜெயில 2 பேர் சொப்பனம் பார்ப்பாங்க, இவன் அதை கத்தன்னு சொல்லணும். சரி, ஒரு ஸ்டெப் தான் நீ எடுத்து வச்சிருக்கிற, நிறைய பேர் எடுத்தே வைக்கல. இப்ப நான் சொல்ற வார்த்தை வந்து லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறவர்கள் சொல்றேன். நீ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கிற, கொஞ்சம் தான் நிமிர்ந்து இருக்கிற. இன்னும் கழுத்துல இருக்கிற நுகம் யோசேப்பு, உன் கையில இருக்கிற விலங்கு இன்னும் அவர் இல்ல. நீ இன்னும் யாருதான்? அடிமைதான். நீ இன்னும் யாருதான்? விலைக்கு வாங்கப்பட்டவன் தான். ஆமே, எப்ப வேணாலும் இந்த நுகம் உன் கழுத்துல ஏறும், எப்ப வேணாலும் இந்த விலங்கு உன் கையில ஏறும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ இன்னும் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ இப்பதான் கொஞ்சம் கால் எடுத்து வச்சிருக்கிற, உனக்கு இப்பதான் காலேஜுக்கு அட்மிஷனே கிடைச்சிருக்கு. இப்பதான் உனக்கு அட்மிஷன் கிடைச்சு. சில பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு போறதே ப்ரொஃபசர் மாதிரி போவாங்க. ஏதோ கேட்டா வந்து இப்பதான் நீ கால் எடுத்தே வச்சிருக்கிற, இதோட வந்து முடிஞ்சுதா அவ்வளவுதானா? இல்ல, சிலருக்கு பாருங்க ஒரு ஒரு 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான், எல்லாம் சாதிச்சது போல. இல்லப்பா, உன் லைஃப்ல அடுத்தடுத்து ஆண்டவர் செயல்படுத்த விரும்புறார். ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கும்போது உன்கிட்ட சொன்னது என்னது? ஒரு வீட்டுல ஒரு மேனேஜர் போஸ்ட் அவன்கிட்ட சொன்னாரு, இல்ல ஒரு பெரிய திட்டம், ஒரு மகிமையான திட்டம். ரூபனை குறித்த திட்டம் உண்டு, சிமியோனை குறித்த திட்டம் உண்டு, லேவியை குறித்த திட்டம் உண்டு, யூதாவை குறித்த திட்டம் உண்டு, யோசேப்பே உன்னை குறித்த திட்டம். இவங்க எல்லார விடவும் மேலான திட்டம். ஆண்டவருடைய பிளான் வந்து ரொம்ப பெருசு. ஆனா நீ லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே வரக்கூடிய டெம்ப்டேஷன். இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் சில நேரத்தில் நிறைய பேர் வந்து எஸ் சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம, இந்த போர்த்திபாரின் மனைவி இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எஸ் மட்டும் சொல்லியிருந்தா யோசேப்பு என்ன சொல்லுவார் தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான நான், எனக்கு வேற வழி தெரியல, நான் எஸ் சொல்லலைன்னா எனக்கு இந்த வேலை போயிடும், நான் எஸ் சொல்லலைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்தே தூக்கிடுவாங்க. நாம் சிலருக்கு வந்து பரலோகத்துல இருந்து தூக்கினாலும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து தூக்கிடவே கூடாது. ஆமென். நான் எஸ் சொல்லலைன்னா, நீங்க சம்மதிக்காததுனால